ஹலோ நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ முடி கொட்ட பிரச்சனையை தடுக்கவே முடியலையா? முடி ஃபால் ஆகிட்டே இருக்கா? அதை க்யூர் பண்ணணுமா? ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது 100% வேலை செய்யணும்னு சொல்ல முடியாது. பட் இது ஒரு சின்ன முயற்சி தான். நம்ம காஃபி டீ அது குடிக்கிறதுக்கு பதிலாக இதையும் சேர்த்து கொஞ்சம் குடித்தோம் அப்படின்னா ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகிறத, ஃபால் ஆகிறத இது கண்டிப்பாக தடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஜஸ்ட்டு சிம்பிள் தான். செம்பருத்தி செடியிலேருந்து செம்பருத்தி பூவை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எவ்வளோ பூ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு டம்ளர் எத்தனை பேருக்கு தேவையோ அத்தனை பேருக்கு அளவாக நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லாவே கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம பறிச்சுட்டு அந்த செம்பருத்தியை அதில் நல்லாவே முங்க ஊற வச்சிடணும். செம்பருத்தியில் இருக்கக்கூடிய சாயம் ஃபுல்லாகவே வாட்டரில் இறங்கணும். ஃபுல்லாக இறங்கணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஒரு பிளேட் போட்டு நம்ம இது மூடி வச்சிடணும். மூடி வச்சதுக்கப்புறம் அந்த சாயம் எல்லாமே அந்த தண்ணியோட ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த தண்ணியை நம்ம நல்லாவே வடிகட்டிக்கணும். மேபி அதில் ஏதாவது பூச்சிகள் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் நல்லாவே பார்த்து வடிகட்டிக்கணும். வடிகட்டினதுக்கப்புறம் மார்னிங் ஆர் ஈவினிங் இல்லைனா நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த கஷாயம் கூட சொல்ல முடியாது. நல்லா தான் இனிப்பாக தான் இருந்துச்சு. பட் அந்தளவுக்கு இனிப்பாலாம் இருக்காது. ஜஸ்ட்டு கொஞ்சம் சுகர் நம்ம கூட சேர்த்துக்கலாம் தேவைன்னா. நம்ம அப்படி டெய்லிக்குமே இதை குடிச்சிட்டு வரது மூலிமா ஹேர் ஃபாலை ரெடியூஸ் ஆகாது நம்மளால் பார்க்க முடியும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபியூச்சரில் எல்லா விஷயம் அப்போ தான் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹேவ் நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.